ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் vlog. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி ரசம் எவ்வளோ ஈஸியான முறையில் செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 தக்காளி எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு இதை நைஸாக எடுத்து அரைச்சி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் ஒரு எலுமிச்சை அளவு சைஸு புளி எடுத்து அதில் ஊற போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த தக்காளி கொஞ்சம் நமக்கு நல்லா வேகணும். வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த ஸ்டேஜ் வரும்போது உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி கொஞ்சம் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அந்த எண்ணெய் எல்லாம் அப்படி பிரிஞ்சு வரணும். சுற்றி அந்த பதை வந்து நிற்கணும், நுரை வந்து நிற்கணும், கொதிக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலையை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். இந்த தக்காளி ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.